பிக் பாஸ் வீட்டுக்குள்ள முதல் 2 வாரமா சௌந்தர்யாவோட கேம் பிளே சரியில்லை, இவங்கெல்லாம் இந்த கேமுக்கு லாய்க்கே கிடையாது, இவங்கள்ட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி கிடையாது, எந்த ஒரு இதுவுமே கிடையாதுன்னு பல வீடியோஸ்ல நானே வந்து சொல்லியிருக்கேன். பட் இப்போ சௌந்தர்யாவோட இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை வந்து பார்க்கறதுக்கு பயங்கர ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, இந்த சௌந்தர்யா இருக்காங்களா பிபி டிவி ஷோல சௌந்தர்யாவுக்கு ஆடியன்ஸ் வாட்சிங் ஆடியன்ஸ் அப்படிங்கிற எதுவும் அவார்டு வந்து ஆடியன்ஸ் வாட்சிங் ஆடியன்ஸ் அவார்டு வந்து சௌந்தர்யா கொடுத்துருந்தாங்களா? அதுக்கு மட்டும் எனக்கு ஒரு கமெண்ட்ல போட்டு விடுங்க, கொடுத்தாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. அப்படி கொடுத்துருந்தா அந்த ஒரு விஷயத்த பர்ஃபெக்டா அந்த நெகட்டிவிட்டியை தனக்கு பாசிட்டிவா வந்து மாத்திருக்காங்க சௌந்தர்யா அப்படின்னு தான் சொல்லணும். சரி நிறுத்துடா, நீ தமிழ்ல ஒன்று வச்சிருக்க, இப்போ என்னடா பேசிட்டு இருக்க அப்படின்னு தான் கேட்பீங்க. கண்டிப்பா இதுக்கும் அதுக்கும் ஒரு கனெக்டிவிட்டியான சம்பவம் ஒன்று இருக்கு. நான் தெளிவா ஃபுல்லா சொல்றேன், வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஜாக்லினுக்கும் சௌந்தர்யாவுக்கும் மோதல் என்ன மோதல் அப்படின்னா, இது லைட்டா ஒரு 2 நாளாவே லைட்டா அங்கங்கே இடிச்சுக்கிட்டு தான் வந்துகிட்டு இருக்கு. பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா சௌந்தர்யாவுக்கும் ஜாக்குக்கும் பெரிய சண்டை, அந்த இன்ஜின் அப்படியே இடிச்சு இடிச்சு இப்பதான் ஸ்டார்ட் ஆகி ஓட ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். காலையில இருந்து இந்த சண்டை வந்துகிட்டு தான் இருக்கு. காலையில வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளீனிங் டாஸ்க் இல்லை, இந்த வாரத்துடைய கிளீனிங் டாஸ்க்ல வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் ஆண்கள் டீம் பிரிச்சு போகணும், கிளீனிங் டாஸ்க்கு போகணும். இந்த பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க, எப்ப பார்த்தாலும் சண்டையா சண்டை கச்சம்சான்னு கத்திக்கிறது, எதுக்கு போறதுனால கத்திக்கிறது, பாத்ரூம் போகும் அடிச்சுக்கிறது, குளிக்கிறதுக்கு அடிச்சுக்கிறது, எதுக்கா இருந்தாலும் அடிச்சுக்கிறதுங்கிற போது ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு. ஏதாவது ஒண்ணு இவங்க போய் என்ன பண்றாங்கன்னா, ஒவ்வொரு டைம் வந்து பாய்ஸ் எப்படி ஆள் பிரிக்கிறாங்க, எப்படி ஆளை செலக்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்லாம் பார்த்துட்டு வந்து இங்க இப்படிதான் பண்றாங்கன்னு சொல்லிக்கிறாங்களே தவிர சரி மாத்திப்பாங்கன்னு பார்த்தா அதை மாத்திக்க மாட்டாங்க. கடைசி வரைக்கும் சண்டை போடுறதே தான் வேலையா வச்சிருக்காங்க. பட் இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா ரியாவை அனுப்பணும்னு சௌந்தர்யா சொல்றாங்க, ஜாக்லின் கூடாது, சௌந்தர்யா அண்ட் அதர்ஸ் எல்லாருமே ரியாவை அனுப்பலாங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் சொல்றாங்க. பட் ஜாக்லின் வந்து இல்ல வேணாம், நான் போகணுன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க ஜாக்லின். ஸோ அதை கடுப்பாய் நீயே போகணும்னு சொல்லிட்டு இருக்காத. முதல் வாரம் வந்து அதாவது ரியா பத்தி அவங்க இப்பதான் வந்திருக்காங்க, அவங்களுக்கு இன்னும் கேம் தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொன்ன உடனே சௌந்தர்யா டென்ஷன் ஆகி, நீ முதல் வாரம் என்னையே இப்படிதான் சொல்லிட்டு இருந்த, இப்போ நான் போய் ஜெயிச்சு காமிச்சிட்டு வந்துட்டேன், நான் போய் நேற்று கிராசரி டாஸ்க்ல வந்து நான் எடுத்துட்டு வந்துட்டேன். 2 சௌந்தர்யா சாட்சனா அண்ட் இந்த வர்ஷினி 3 பேருமே எப்படியாப்பட்ட ஆள் நமக்கு தெரியும் ஆரம்பத்தில் பார்க்கும்போது. பட் இப்போ வந்து அவங்க 3 பேரும் போய் கரெக்டாக அந்த டாஸ்க்கு ப்ராப்பராக அந்த 7500 சம்திங் வந்து எடுத்துட்டு வந்தோம், 7200 சம்திங் 8000 7200 எடுத்துட்டு வந்தது பெரிய விஷயம் தான். ஸோ அந்த விஷயத்தை வந்து சொல்லி காமிச்சாங்க. அதாவது எந்த இடத்துல சரியில்லைன்னு சொன்னாங்களோ அதே இடத்துல தன்னை ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டு, நான் வந்து சரியில்லைன்னு சொன்னேன், இந்த நான் விளையாண்டு காமிச்சிட்டேன், இதே மாதிரி தான் நீ அவங்களே சொல்ற, அதனால அது வேணாம், நீ ரியாவை அனுப்பு. அதாவது சௌந்தர்யா பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன இருக்குன்னா, நீ ரியாவை அனுப்பு, அவங்க என்ன விளையாடலன்னு நம்ம பார்ப்போம் அப்படின்னு தான் சொல்றாங்க. சரியா? அதே மாதிரி ஜாக்லினோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன இருக்குன்னா, அவங்க இப்போதான் வந்திருக்காங்க, அவங்களோட கேம் பிளே வந்து புரியாது, நான் போறேன், நான் அவளை முதல் வாரம் சொன்னேன், அதுக்காக இப்போ வந்து என்ன சொல்லணுமா அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல வேலிட் இல்லாத ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து ஜாக்லின் வைக்கிறாங்க. ஓகேவா? இது வந்து முதல் சண்டை ஆரம்பிச்சு இப்போ வந்து 2 பேரும் பிரிஞ்சு தனித்தனியாக தான் பேசிக்கலாம். அவங்க 2 பேரும் பேசிக்காம தனியாக தான் போயிட்டு இருக்காங்க. பாயிண்ட் 1. 2வது வீட்டுக்குள்ள ஒரு கன்வர்சேஷன் வந்து போகுது. என்னன்னா, அதான் சொன்னேன், பேசுவாங்க பேசிக்கிட்டே இருப்பாங்கிற மாதிரி இந்த பெண்கள் வந்து ஒரு கன்வர்சேஷனாக பேசிக்கிட்டு இருக்காங்க வீட்டுக்குள்ள. டாஸ்க் வைக்கிறது, இதே டாஸ்க் பஞ்சாயத்து தான். 35 செகண்ட் 15 செகண்ட் 50 செகண்ட் அந்த செகண்ட் பிரச்சனை வந்து மறுபடியும் இப்போ வந்து வருது. அந்த செகண்ட் இல்லாமல் இந்த வீட்டுக்குள்ள போறதுக்கு டாஸ்க் ஆண்கள் வீட்டில் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த சிங் சுவாங் கூ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு போங்கன்னு சொல்றாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி இப்போ இங்கே வர்றவங்களுக்கு நம்ம ஒரு டாஸ்க் கொடுப்போம், சும்மா என்டர்டைன்மெண்ட் மறுபடியும் முதல்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. முதல்லேருந்து ஆரம்பிச்சு பேசுறாங்க கிட்டத்தட்ட 2.5 மணி நேரமா அதை தான் பேசிட்டாங்க பெண்கள் வீட்டுக்குள்ள. ஸோ இந்த இடத்துல வந்து சௌந்தர்யா ஒரு பாயிண்ட் சொல்றாங்க, அவங்க பண்றது ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கு, நம்ம ஜாலியா பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை என்டர்டைன்மெண்டா வச்சா அதை பண்ணலாம்ல, அவங்களும் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல எல்லாருமே சொல்றாங்க. அதுக்கும் ஜாக்லின் வந்து மறுப்பு தெரிவிக்கிறாங்க. இது ஜாக்லின் பண்றது என்னவா இருக்குன்னா, கேமரா அந்த இது மாதிரி தான் இருக்கு, என்னன்னா ஸ்கிரீன் ஸ்பேஸ் எடுத்துக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அதுக்கும் ஜாக்லின் வந்து அந்த இடத்துல முடியாது, மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வேலிட் இல்லாத பாயிண்ட்ஸ் வந்து முதல்ல வச்சாங்க. பட் அதுக்கப்புறம் வச்ச பாயிண்ட்ஸ் ஓரளவுக்கு ஓகேவா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்தது வந்து பார்த்தீங்கன்னா, இல்லை அவங்க ஒத்துக்க மாட்டாங்க, அவங்க பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு நீங்கள் வந்து வேலிட் கிடையாது, அது வந்து வேலிட் கிடையாது. அவங்க ஒத்துக்க மாட்டாங்கன்னா அவங்க டாஸ்க் வைக்கணும், நீங்கள் வச்சு தான் ஆகணும், இது வந்து கேம் ஸ்ட்ராட்டஜி. சரிங்களா? அது வந்து வேலிடாக தெரியல. ஸோ செகண்டாக ஒரு பாயிண்ட் வச்சாங்க, அது என்னன்னா, பிக் பாஸ் வந்து சொன்னாரு, பிக் பாஸ் வந்து வீட்டுக்குள்ள வந்து நான் கூப்பிடுற கால்க்கு வந்து கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு, அந்த மாதிரி டாஸ்க்லாம் வைக்கக்கூடாதுன்னு சொன்னாரு. ஸோ அப்படின்னு சொன்னோடனே ஓகே, அவங்களோட பாயிண்ட் வேலிடு, சரி அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க, இது வந்து பிக் பாஸே சொல்லியிருக்காரு அப்படிங்கும். இருந்தாலும் பெண்கள் டீம்ல சொல்ற பாயிண்ட் ஆஃப் வியூனா என்டர்டைன்மெண்டா நம்ம வைப்போம், ஒரு ஜாலியாக வைப்போம், ஜாலியாக வச்சா ஸோ கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்து வந்திருக்காங்க. பட் இது ஜாக்லின் மறுத்ததுனால சௌந்தர்யா என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீ எல்லாத்துக்குமே இப்படி தான் பண்ற, நீ மட்டும் தான் கரெக்டுங்கிற மாதிரி பேசிட்டு இருக்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னோன்னே ஜாக்லினுக்கும் கோந்துட்டு சௌந்தர்யாவுக்கும் கோந்துட்டு டக்குன்னு ஜாக்லின் வந்து சௌந்தர்யாவை ஒரு மாதிரி குத்தி காமிச்ச மாதிரி பேசிட்டாங்க. இது எல்லாமே இருக்கட்டும், இவங்களுக்குள்ள சண்டை வந்துட்டு இது எல்லாமே இருக்கட்டும். பட் நம்ம ஒரு விஷயத்த பார்க்கணும் அப்படின்னா, ஆரம்பத்துல இருந்து சௌந்தர்யா முதல்ல சொன்ன மாதிரி முதல் வாரத்துல என்னையுமே இப்படிதான் சொன்னீங்க. முதல் வாரத்துல சௌந்தர்யாவை தாக்கப்பட்டதுல ஜாக்லின் ஒரு ஆள் சேர்ந்து தான் சௌந்தர்யாவை கார்னர் பண்ணி டார்கெட் பண்ணாங்கன்னு சொல்லணும். முதல் வாரங்கள் 2வது வாரங்கள் சம்திங் நினைக்கிறேன், சௌந்தர்யா கார்னர் பண்ணி எல்லாருமே சேர்ந்து தான் அட்டாக் பண்ணாங்க. பாய்ஸோட உட்காருங்க, அது பண்றா இது பண்றாங்க, நாமினேஷன் பண்றதுலேருந்து எல்லாமே வந்து பண்ணாங்க.
பட் இரண்டாவது வாரத்தில் ஆடியன்ஸோட சவுண்ட் வந்து பயங்கரமாக இருந்துச்சு சௌந்தர்யாவுக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த சவுண்ட் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா குரூப்பிசம்ங்கிற ஒரு கான்செப்ட் வந்து வீட்டுக்குள்ளே வந்து பேசப்பட்டுச்சு. சௌந்தர்யா அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுற உடனே ஜாக்லின், நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க, ஜாக்லின் அப்படியே அந்த குரூப் விட்டு விலகி, குரூப்பில் இருந்தவங்க அப்படியே அந்த குரூப் விட்டு பச்சையாக நமக்கு தெரிஞ்சு குரூப் விட்டு விலகி அப்படியே ஒதுங்கி என்ன பண்ணாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக போய் சௌந்தர்யாவோட அடாப்ட் ஆக ஆரம்பித்தாங்க. ப்ளஸ் சௌந்தர்யாவோட அந்த ஆடியன்ஸ் பேஸ் ப்ளஸ் இந்த குரூப்பிசத்தை கலைக்கணும் அப்படின்னா சௌந்தர்யாவோட போய் ஜாயின் பண்ணி அப்படியே போயிட்டு இருந்துச்சு. ஸோ இதுதான் ஜாக்லின் சௌந்தர்யா கிட்ட வந்த கான்செப்ட். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சரிங்களா. இப்போ சௌந்தர்யா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது மாதிரி தானே நீ பண்ண, இந்த விஷயத்தை சௌந்தர்யா கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க. நான் முதல்ல ஒரு விஷயம் சொன்னேன், சௌந்தர்யாவோட கேம் ஸ்ட்ராட்டஜி பயங்கரமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு இந்த இடத்துக்கு ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு. சௌந்தர்யா இப்போ அந்த பாயிண்ட் வந்து அனலைஸ் பண்ணியிருக்காங்க, நம்மளுக்கு நல்லா புரிஞ்சுக்க முடியுது. என்னன்னா, நீ வந்துட்டு அப்போ நீ இப்படி பண்ணியிருக்க, ஸோ அது எல்லாமே என் மைண்டில் இருக்குது, நான் இப்போ அதை சொல்லி காமிக்கிறேன், ஒரு இடத்துல ப்ரூவ் பண்ணிவிட்டு நான் சொல்லி காமிக்கிறேன். அப்போ நீங்கள் ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டு நீ அப்போ என்ன சொன்னல, அப்போ நீ என்ன சொன்னல, நான் அதுக்காக இப்போ உன்னை வச்சு செய்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ நீ எனக்கு தேவையில்லை, நீ பாட்டு உன் வேலையை பாரு, நான் பாட்டுக்கு என் வேலையை பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யா ஒதுங்கி வந்துட்டாங்க. அதுக்கு உதாரணமாக நேற்று செஃப்ரிட்ட கூட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க சௌந்தர்யா, செஃப்ரி ஓப்பன் நாமினேஷன் பண்ணப்போ சூப்பரா அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் வந்து பண்ணது சூப்பரா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ சௌந்தர்யா இது எல்லாத்தையுமே கவனிச்சு தனக்குள்ள வச்சுக்கிட்டு தான் கேம் ஆடிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, இந்த கன்வர்சேஷன் முடிஞ்சு சௌந்தர்யா அதில் கன்வர்சேஷன் இல்லை, ஆமா போவானான்ட்டு வெளியில போய் உட்காந்துட்டாங்க. வெளியில போய் உட்கார்ந்துருக்கும் போது ஆனந்தி வந்து பேசிட்டு இருக்கும்போது அவங்க சொல்றாங்க, நீங்க பேசுறது என்ன பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி எரிச்சலா இருக்கு, ஒரு மாதிரி ரொம்ப நேரம் வளன்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க, அது ஒரு மாதிரி பார்க்கறது இரிட்டேட்டா இருக்கு, அது வந்து பார்க்கறவங்களுக்கு ஒரு மாதிரி இரிட்டேட்டா இருக்கும்னு சொன்னோன்னே ஆனந்தி அந்த இடத்துல ஒரு வார்த்தை சொல்றாங்க, என்னன்னா, ஆமா சௌந்தர்யா நீ சொல்றது கரெக்ட், உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பாத்தீங்கன்னா கரெக்டாக ஆடியன்ஸ் சைட்லேருந்து இருக்குது, ஆடியன்ஸ் எப்படி பார்க்குறாங்களோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீ பார்க்குற அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இந்த இடத்துக்கும் அந்த ஆடியன்ஸ் வாட்சிங் ஆடியன்ஸுக்கு சம்மந்தம் இருக்குது. தனக்கு நெகட்டிவிட்டியாக வந்த ஒன்றை பாசிட்டிவாக சௌந்தர்யா மாற்றிருக்காங்க அப்படிங்கிறதானே. ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும், அடுத்தது இந்த ஆனந்தியும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சௌந்தர்யாவோட அடாப்ட் ஆக தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க சரிங்களா. மேக்ஸிமம் பர்சன் சௌந்தர்யாவோட அந்த இது வந்து தெரிஞ்சுக்கிட்டு இப்போ சௌந்தர்யாவோட ஆட் ஆக ட்ரை பண்ணுறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஒரு ஃபைட்டில் வந்து சௌந்தர்யாவோட கேம் பிளே எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஜாக்லின் சௌந்தர்யா இவங்க ரெண்டு பேரும் திரும்பி சேர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? என்னை பொறுத்த வரைக்கும் மீண்டும் ஒன்று ஜாக்லின் போய் பேசுவாங்க, இல்லைனா சௌந்தர்யா வந்து பேசுவாங்க. எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சமாக ஜாக்லின் போய் பேசுறதுக்கு சௌந்தர்யா போய் பேசுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிற. திரும்பி சேர்றதுக்கு திருப்பி பேசிக்குவாங்களா பேசிக்க மாட்டாங்களாங்கிறது கிடையாது. கண்டிப்பாக ஜாக்லின் போய் பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். அதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படியே மறக்காம கமெண்ட்ல போட்டுவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.